நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். 2023 பிஎஸ்சி அக்ரி முடித்தேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். முடித்த உடனே என்னோடய ஃப்ரெண்டை ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, நீ நல்லா மேக்ஸ் போடுற, உனக்கு அவங்களுக்கு நான் ஆக்சுவலாக வேறு ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தேன். அப்போ தான் எனக்கு சொன்னாங்க, நீ உனக்கு மேக்ஸ் நல்லா வருது, நீ பேங்கிங் ஃபீல்டு போனால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவ அப்படின்னு சொன்னாங்க. சரி, பேங்கிங் ஃபீல்டு சூஸ் பண்ணிட்டோம், எங்கே போய் படிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப சுரேஷ் அகாடமியில் நல்லா சொல்லி தருவாங்க, நீ அங்கே போனால் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. உடனே 2023 ஆர்ஆர்பி பேட்சில் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் டே கிளாஸ் போகிறப்ப காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போகணும். அது ஒன்றும் எங்களுக்கு பழக்கப்பட்டது அக்ரி படித்ததுனால. போகிறப்ப ஃபஸ்ட்டு கிளாஸே மேக்ஸு. ஒரே பண்ணாக தான் இருக்குது எப்போவுமே ராஜா சார் கிளாஸ் பொறுத்த வரைக்கும். எப்படா கிளாஸு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். சீக்கிரமாக போயிட்டு அவர் கிளாஸ்க்கு. அப்படியே கிளாஸ் பேட்ச் முடிஞ்சோடனே ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. என்னால் எந்த ப்ரிலிம்ஸுமே கிளியர் பண்ணல. ஃபஸ்ட்டு ஐபிஎஸ் கிளர்க்கு தான் எழுதினேன். ஐபிஎஸ் கிளர்க்கு கிளியர் பண்ண முடியல. அதுக்கடுத்து எஸ்பிஐ பிஓக்கு எனக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி இல்லை. அதுக்கடுத்து நான் 2வது எழுதின ப்ரிலிம்ஸ் வந்து எஸ்பிஐ கிளர்க்கு. அதில் ப்ரிலிம்ஸ் எப்படியோ கிளியர் பண்ணிட்டேன். அதில் நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, என்னால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி நான் மெயின்ஸுக்கு கொஞ்சம் கூட படிக்கவே இல்லை, ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. அந்த தப்பு நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த தப்பு பண்ணாதனால எனக்கு இன்னொரு இயர் லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து யூஏஐசி ஏஓக்கு வந்து சூப்பர் பேட்ச் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சாங்க. அந்த டெஸ்ட்டில் என்னால் கிளியர் பண்ண முடியல. ஸோ எனக்கு அப்போதுலேருந்தே சூப்பர் பேட்ச் போகணும், அங்கே எப்படி எடுப்பாங்க ஒரே ஈகராக இருக்கும், அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்குறதுக்காக. எப்படியாச்சும் சூப்பர் பேட்ச் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். 2024 ஸ்டார்டிங்கில் வந்து சூப்பர் பேட்ச் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சாங்க. அதில் கிளியர் பண்ணி சூப்பர் பேட்ச் போனேன். என்னோடய சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணமாக நான் எதை சொல்லுவேன்னா சூப்பர் பேட்சை தான் சொல்லுவேன். சூப்பர் பேட்சை கொண்டு வந்த ராஜா சாருக்கும் சுகேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த டைமில். எதனால் நான் சூப்பர் பேட்சை இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் கம்பல்சரி கிளாஸ் போக வேண்டியதாக இருக்கும் சூப்பர் பேட்சில். அட்டெண்டன்ஸ் மஸ்ட்டு. ஸோ நீங்கள் லீவ் போடுறதுக்கு காரணம் இருந்தாலுமே லீவ் போட முடியாது உங்களால். நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணுன்ற சுச்சுவேஷனில் இருப்பீங்க. டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. அதனால் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிப் பண்ணுறதுக்கு சான்ஸே இருக்காது. ஸோ சைட் பை சைடு உங்களை மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்க்கு உங்களால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு சூப்பர் பேட்ச் கிளியர் பண்ணி சூப்பர் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன எஃபர்ட்டோ அதை போடுங்க. கண்டிப்பாக உங்களால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். அண்ட் தென் இந்த டைமில் யாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு என்னோடய அப்பா அம்மா. எங்கள் அப்பா வந்து செங்கல் சொல்ல வச்சுருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சார் எங்களை. அவரால் படிக்க முடியல. ஸோ எங்களை கண்டிப்பாக படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு படிக்க வைப்பார். எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் தென் என்னோடய ஃப்ரெண்டு ஹரீஷ்குமார், அவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் அவனுக்கு கால் பண்ணனா போதும், எப்படியாச்சும் என்னை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்துடுவான் படிக்க சொல்லி. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.